ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் வந்துட்டு என்ன பார்த்து என்ன வார்த்தடா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கூனி குறுகி உட்காந்துட்டாரு. ஏன்னா இனிமேட்டுக்கு எனக்கு என் பையனும் இல்லை, நான் அப்பனும் இல்லை அப்படின்ற சபதத்தெல்லாம் போட்டார். என்னங்க உங்களை விட நல்லவராக இருக்காரு கதிர், இப்படி போய் சொல்லிட்டீங்களே அப்படின்னு. இவ்வளோத்துக்கு காரணம் ராஜி நீ தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ராஜிலாம் இல்லைங்க, அந்த கோமதி பிள்ளை தான். பிடிச்சி குத்துங்க, நல்லா 4 குத்துன்னு குத்துங்க. இன்னொரு பக்கம் அப்பாவும் பிள்ளையும் கஷ்டப்படுறதுக்கு நான் தானே காரணம்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லலாம்னு நினைக்கிறாங்க ராஜி. சொல்லலாம்னு நினச்சா மட்டும் பத்தாதுமா, சொல்லுமா அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம மீனால் வந்து அவசரப்பட்டு எதுவும் முடிவு எடுக்காதமா, நீ எந்த முடிவு எடுத்தாலும் அது எல்லாரையும் பாதிக்கும்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமைதியாக இருப்போம்னு போய் கதிரை சமாதானம் பண்ணலான்னு பண்ண போனால் இவன் மூஞ்ச மட்டும் என்கிட்ட காமிச்சிடாத அப்படிங்கிறாங்க. என்னதான் தப்பு செஞ்சிருந்தாலும் அவங்கள இப்படி ஹர்ட் பண்ணாதீங்க கதிர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. வேறு வழி இல்லையே, அந்தளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காரு. அனுபவி. இன்னொரு பக்கம் கோபதி அம்மா சும்மா போய் நின்னாங்க. நீ என் முன்னாடி வந்து நிற்காத அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவையே சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு கொலகாண்டு அவங்க அம்மா மேலே. உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் கொலகாண்டு தான். அந்தளவுக்கு பண்ணிட்டாங்க கோமதி அம்மா. அதுக்கப்புறம் என் பையனே எப்படி சொல்லிட்டானேன்னு உட்காந்து குமுறி அழுகுதுச்சு. அழுகுறதே ஒரு சீனாக வச்சிருக்கு இந்த அம்மா. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் கடைக்கு போகிறாரு. அங்கே வந்தால் அங்கே 4 பேர் வந்து குத்தி காமிக்கிறாங்க. விசாரிக்கிறேன்ற பேரில் குத்தி காமிக்கிறதுக்குனே வருவீங்களா? அந்த சொந்தத்தெல்லாம் ஒதுக்கி விட்ருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.